அக்கார்டிங் டு டிசிஎம் என்ன சொல்றாங்கன்னா, பிபின்றது ஒரு டிசீஸே கிடையாது. அது வந்து உங்க உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஒரு உறுப்போட ஒரு சிம்டம் தான். அந்த உறுப்பு வந்து சரியில்லைன்னு சொல்ற ஒரு சிம்டம் தான் வந்து பிபி அப்படின்னு டிசிஎம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிபின்றது வந்து பெரிய டிசீஸ் கிடையாது. ஆனா நம்ம டிசீஸா உருவகப்படுத்திக்கிறோம். பிபின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டென்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட பிபி ரொம்ப ரைஸ் ஆகும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹை டோசேஜ் மெடிசன் கொடுப்பாங்க. அந்த டோசேஜ் வந்து அவங்க குறைக்கவே மாட்டாங்க. இந்த பேஷண்ட் சொன்னா கூட இல்ல டாக்டர் சொன்னாங்க நான் வந்து இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 3 மாசம் கண்டினியூஸா எடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லிவரை பாதிக்கும், கிட்னியும் பாதிக்கும். அவங்க வந்துட்டு அந்த பரபரப்புல ஒரு கத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எடுத்தா பிபி கண்டிப்பா அதிகமாகும் யார் ஒருத்தருக்குமே. ஆனா அவங்க மறுபடியும் போய் செக் கூட பண்ண மாட்டாங்க. இல்ல பிபி இருக்கு அதனால நான் மெடிசன் எடுத்துட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு முறையாவது நீங்க போய் டாக்டர் கிட்ட மறுபடியும் பேசுங்க, மறுபடியும் செக் பண்ணி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சுதான் இருக்கும் உங்களுக்கு.